விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே செயல்பட்டு வரும் அன்னை தெரேசா உண்டு உறைவிட பள்ளியில் 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு மாணவி உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், 2 மாணவர்கள் உயிரிழப்பை தொடர்ந்து மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? குறிப்பாக ரத்தியா நேற்று அதிகாலையில் 3:30 மணி அளவில் திருக்கோயில் சந்தைப்பேட்டை பகுதியில் இருக்கிற அன்னை தெரேசா உண்டு உறைவிட பள்ளியில் மாணவர் ஐயனார் என்பவர் அந்த விடுதி வளாகத்திலே இறந்து போயிருந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்து வாந்தி மயக்கத்தோடு ராஜதுரை என்ற ஒரு மாணவனை திருக்கோயிலூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அதன் பின்னர் நேற்று பிற்பகல் அந்த ராஜதுரை என்கிற மாணவனும் உயிரிழந்தார். இந்த நிலையில் இவர்கள் இதை அடுத்தபடியாக உடனடியாக அதே விடுதியில் படித்துக் கொண்டிருந்த சுப்புலட்சுமி என்கிற மாணவியும் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட காரணத்தால் திருக்கோயில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் அங்கிருந்து அவர் தற்போது உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்தில் இருக்கிற முண்டியம்பாக்கம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகிறார். இது குறிப்பாக இது என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பெற்றோர்கள் தரப்பில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உணவு தான் இதற்கான முக்கியமான காரணம். சரியான உணவு இல்லை. அதாவது முதல் நாள் தயாரிக்கப்பட்ட உணவுகளை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால்தான் இந்த மாணவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பெற்றோர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவி சுப்புலட்சுமி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவர் உடல்நலம் பெற்று வருகிறார் என்றே சொல்லலாம். பத்தியா நரசிம்மன், இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் அவர்களை தொடர்பு கொண்டு நேற்று நாம் கேட்டிருந்த போது அவர் சொன்னார், இந்த மாதிரி மொத்தம் 92 மாணவர்கள். இந்த மாணவர்கள் முழுவதும் யார் என்று சொன்னால், இடையில் நின்ற மாணவர்கள், பள்ளிக்கு முழுதாக படிக்க முடியாமல் இடையில் நின்று போன மாணவர்கள் தான் இவர்கள். இவர்களை கொண்டு வந்துதான் நாங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தனியார் நிறுவனத்தோடு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு விடுதி. இந்த விடுதியில் 92 மாணவ மாணவிகள் தற்போது பயின்று வருகிறார்கள். இதுல உணவு தான் பிரச்சனை என்று பெற்றோர்கள் தரப்புல சொல்லுவது சரியாக இருக்காது. ஏன்னு கேட்டால், உணவு என்பது இவங்கெல்லாம் முழுக்க 1ஆவதிலிருந்து 8வது வரைக்கும் படிக்கிற ஒரு மாணவர்கள். அதனால ஒரு மாணவனுக்கு ஒரு தொற்று நோய் ஏற்பட்டதால கூட உடனடியாக அடுத்து உடனடியாக பரவக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த மாதிரியான வயது அவர்களுக்கு. அதனால உணவு பிரச்சனை காரணமாக இவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் நம்ம உடல்கூறு ஆய்வு முடிவு என்ன தெரிவிக்கிறது என்பதை பார்த்துதான் நாம் பதில் சொல்ல முடியும் சொல்லியிருக்காங்க. நரசிம்மன், ஏற்கனவே 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று ஒரு மாணவி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரிகள் யாரேனும் அங்கு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்களா? குறிப்பாக நேற்றிருந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள் முழுவதும் அந்த கல்லூரி அந்த விடுதி வளாகத்திலே ஆய்வு மேற்கொண்டுள்ளார்கள். அப்படி உணவுகள் பழைய உணவு ஏதாவது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, அப்படி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, மற்றபடியான விஷயங்கள் என்ன என்று தொடர்ந்து தற்போது வரை ஆய்வு மேற்கொண்டு வராங்க.